வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நாம கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கோங்க. அதில் 1/4 டம்ளர் தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இதே டம்ளரில் தான் நம்ம 1 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. இதை நம்ம கொரகொரப்பாக ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் ஓட்டி எடுத்துட்டோங்க. இப்போ பச்சரிசி நம்ம 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு சுத்தமாக கழுவிட்டு எடுத்துருக்கோங்க. அதை நம்ம தண்ணீர் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். இப்போ இது கூடவே 3/4 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வெல்லம் சேர்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து வெல்லம் கரையிற அளவுக்கு காய்ச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே வாழைப்பழம் 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 பிஞ்ச் அளவு ஆப்ப சோடா சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம மாவை இது போல் ஆயிலில் சேர்த்துக்கணும். மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணுங்க. உடனே திருப்பி விட வேண்டாங்க. அதுவே பேன்லேருந்து மேலே எழும்பி வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, இது போல் 3-4 முறை நல்லா திருப்பி விட்டு ரெடியானதும் எடுத்துக்கணுங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, புசு புசுன்னு. இப்போ அடுத்ததுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதுவுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்துடலாம். இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டான சூப்பரான கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் பச்சரிசி அப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.